நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. நிஃப்டி 1.7% அப்ல இருக்கு. நேத்து இந்த ஸ்க்ரீன ஷேர் பண்ணியிருந்தேன். இங்க பார்த்தீங்கன்னா, எல்லாமே ரெட்டா இருந்தது. இன்னைக்கு எல்லாமே கிரீனா இருக்கு. எல்லாருமே மகிழ்ச்சியா இருப்பீங்க. அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த எல்&டி, பஜாஜ் ஃபினான்ஸ், இந்த எட்டர்னல், அதாவது Zomato, ஏசியன் பெயிண்ட், இண்டிகோலாம் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 5% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்ஸ்லாம் உங்க போர்ட்ஃபோலியோ இருந்ததுன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்கன்னு தெரியும். ஆனாலும் இவ்ளோ மார்க்கெட் ரைஸ் ஆயும் ஒரு சில முக்கியமான பங்குகள் இன்னைக்கு நெகட்டிவ்ல தான் இருக்கு. இல்லன்னா ஃபிளாட்டா இருக்கு. அந்த பங்குகள் என்னென்ன? அதுக்கான காரணம் என்ன? உங்க போர்ட்ஃபோலியோல அது இருக்குதான்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்க்கெட் ரைஸ் ஆனதுக்கான ஒரு 6 முக்கியமான காரணங்கள் இருக்கு. இந்த காரணங்கள நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதையும் குயிக்கா பார்த்துடலாம். நான் சொன்ன 6 முக்கியமான காரணங்கள்ல முதல் முக்கியமான காரணம் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு ஒப்புதல் கொடுத்தது தான் நண்பர்களே. அதாவது ஈரானோட புதிய சுப்ரீம் லீடர் இருக்கார் இல்லையா, மொஜ்தபா கிமானின்றவரு ட்ரம்போட பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாகுது நண்பர்களே. இதனால என்ன ஆச்சுன்னா, டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு சில வாரங்கள்லயே மேஜர் பாயிண்ட் ஆஃப் அக்ரிமெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரி நியூஸ் வந்தது. இதனால குளோபல் டென்ஷன் குறையலான்ற ஒரு ஸ்ட்ராங் சிக்னல் வந்து மக்களுக்கு தெரிய வந்துச்சு. இதுதான் முதல் காரணமா பார்க்கப்படுது. 2வது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூ பையிங் மக்களே. அதாவது மார்க்கெட் ஆல்மோஸ்ட் முன்னாடியே வந்து கரெக்ஷனை பார்த்துருச்சு. அது உங்களுக்கே நல்லா தெரியும். நிஃப்டி 50 மட்டும் மண்டே, அதாவது நேத்தி ஆல்மோஸ்ட் 2.5% டவுன். பிப்ரவரி 28ல இருந்து நீங்க இப்ப பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10.6% நிஃப்டி வந்து டவுன். இந்த மாசம் மட்டும் சுமார் 9.5% வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி டவுன். இதனால இன்வெஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா சீப் வேல்யூவேஷன்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், ட்ரம்ப் வந்து ஈரான் மீது வந்து பாத்தீங்கன்னா இந்த பவர் கிரிட் அட்டாக்கை வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்காரு நண்பர்களே. அதாவது பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல அட்டாக் பண்றத ஒரு 5 நாள் தள்ளி போட்டிருக்காருன்னு சொன்னாங்க இல்லையா, அதுவும் ஒரு முக்கியமான காரணம். அதனால பேனிக் ஆல்மோஸ்ட் கம்மி ஆயிடுச்சுன்னே சொல்லலாம் நண்பர்களே. 3வது காரணம் என்ன தெரியுமா? குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவ். அதான் ஏசிய மார்க்கெட்ஸ் எல்லாமே கிரீன் நண்பர்களே. ஜப்பான், கொரியா, சைனா, ஹாங்காங், இந்த மாதிரி எல்லா ஏசியன் மார்க்கெட்ஸும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாசிட்டிவா க்ளோஸ் ஆனது தான் முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாம யூஎஸ் மார்க்கெட்டும் நேத்தி பாசிட்டிவா க்ளோஸ் ஆனது. ஸோ குளோபல் சென்டிமெண்ட் ஸ்ட்ராங். இதுதான் இந்தியாவோட மார்க்கெட்டுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்த நண்பர்களே. இதுதான் 3வது மிகப்பெரிய காரணம் நண்பர்களே. 4வது முக்கிய காரணம் என்னன்னா, இந்தியாவோட விக்ஸ் வந்து கம்மியானது தான் 4வது முக்கியமான காரணம். அதாவது வொலாட்டிலிட்டி இண்டெக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 4%க்கு மேல கம்மியாயிருக்கு. அப்படி கம்மியாகி 25.6க்கு வந்து அடைஞ்சிருக்கு. இதனால, அதாவது இதோட அர்த்தம் என்னன்னா, மார்க்கெட்டோட அன்சர்டனிட்டி கம்மியாயிருக்கு. இன்வெஸ்டர்ஸோட கான்ஃபிடன்ஸ் அதிகரிச்சிருக்கு. இதுதான் 4வது முக்கியமான காரணம். அடுத்ததா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் கம்மியா இருக்கு நண்பர்களே. இது 5வது முக்கியமான காரணம். ட்ரம்ப் ஈரான் மேல வந்து பண்ணக்கூடிய ஸ்ட்ரைக்கை ஒரு 5 நாள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கான்றத விட ஹோல்டு பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். அதாவது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை ஓபன் பண்றதுக்கு டைம் கொடுத்துருக்காருன்ற நியூஸ் வந்திருக்கு. அவரே டைரக்டா சொல்லியிருக்காரு. இதனால ஆயிலோட சப்ளை ஷாக் வந்து பாத்தீங்கன்னா குறைன்ற ஒரு நம்பிக்கை எல்லார்கிட்டையும் வந்திருக்கு. இதுதான் 5வது முக்கியமான காரணம் இன்னைக்கு மார்க்கெட் மேல போறதுக்கு. 6வது முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, க்ரூட் ஆயில் ஸ்லைட்லி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸா இருக்குன்னு சொல்லலாம். அதாவது பிரெண்ட் க்ரூட் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு $110 இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு $104 வரைக்கும் வந்திருக்கு. இன்னமும் இது ஹை தான் நண்பர்களே. ஆனா பீக்ல இருந்து கீழே வந்திருக்குன்னு சொல்லலாம். இது மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவான சிக்னலா பார்க்கப்படுது. ஏம்பா ஐடிசி, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாப்பா? மார்க்கெட்டு தான் அதுமான்னு கண்ட மேனிக்கு மேல போகுது. இதையாவது ஒரு காரணமா வச்சு கொஞ்சமாவது ஒரு 2-3% மேல ஏறி போயிடலாம்ல. இன்னைக்கும் ஃபிளாட்டா தான் க்ளோஸ் ஆவீங்களோ? நீங்க அப்படியே ரொம்ப ஃபண்டமெண்டலா தான் ப்ளே பண்ணுவீங்களோ? கொஞ்சமாவது யோசிச்சு பாருப்பா. உன்னெல்லாம் $400 ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கவங்க உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. மனசாட்சியோட நடந்துக்கோ, அவ்வளவுதான் சொல்லுவேன். யார் யாரெல்லாம் இந்த எஸ்பிஐ ஸ்டாக்கை வச்சிருக்கீங்க? மார்க்கெட்டு மேல போயிட்டு இருக்கு. ஓகே,
கரெக்ஷன் ஆகி மறுபடியும் ஒரு ரெக்கவரி போகுது. ஆனா இன்னைக்கு பாருங்க நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, கடந்த சில நாளாவே பார்த்தீங்கன்னா, இந்த பேங்கிங் ஸ்டாக்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ஒரு ரன் ஆயிடுச்சு. குறிப்பா எஸ்பிஐ பேங்க் 1200 தாண்டி போயிருந்தது. இப்போதைக்கு இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 17% ஏன் 20% கூட சொல்லலாம். 20% கீழ வந்து நெகட்டிவ் ஆகி ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 1038ல நிக்குது நண்பர்களே. இன்னைக்கு மார்க்கெட் வந்தாலும் இந்த ஸ்டாக்லாம் ஆல்ரெடி கேட்ச் அப் ஆன ஸ்டாக்ன்றதால மறுபடியும் ட்ரேடர்ஸ் வந்து ப்ராஃபிட் தான் புக் பண்ணிருக்காங்களே தவிர, யாரும் இதுல புதுசா இன்வால்வ் ஆகலன்னு கிளியரா தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்த பிஎஸ்யு பேங்க் இருக்கு இல்லைங்களா? இந்த பேங்க்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐயோட செல்லிங் பிரஷர் அதிகமா இருக்குதுன்றது கிளியரா தெரியுது. சிம்பிளா சொன்னா, ஆல்ரெடி மேல ஓடுன ஸ்டாக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குதுன்னு சொல்லலாம். அவ்வளோதான். நண்பர்களே இன்னைக்கு மணப்புறமும் பார்த்தீங்கன்னா, பெருசா ஏறல. ஃப்ளாட்டா க்ளோஸ் ஆயிருக்கு. 0.22% தான் பாசிட்டிவ். அதாவது மறுபடியும் இந்த எல்டிவிய தான் ரீசனா சொல்றாங்க. கோல்டு வேல்யூ ஒரு ரூ. 100னா, இப்போ எல்டிவி அதாவது லோன் டூ வேல்யூன்னு சொல்லுவோம். இந்த எல்டிவி 75%னா லோனோட அமௌண்ட் ரூ. 75. ரூ. 100க்கு ரூ. 75. அதுவே எல்டிவி வேல்யூ 60%னா லோனு ரூ. 60. அப்போ கோல்டு வேல்யூ ரூ. 100னா ரூ. 60 லோன் கொடுக்கணும். ஆர்பிஐ லிமிட்டே பார்த்தீங்கன்னா 75%. அதாவது ரூ. 100 கோல்டுனா ரூ. 75 லோன் தரலாம். பட் மணப்புறத்தோட எல்டிவி பார்த்தீங்கன்னா 57லேருந்து 60 தான். சேஃப்டியா தான் வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் கோல்டு விலை குறையறதால இவங்க வந்து கம்பெனியை போன வாரம் தான் ஆரம்பிச்ச மாதிரி கோல்டு விலையில வந்து அதிகமா இருக்கும்போது ஆல்ரெடி லோனை கொடுத்துட்டாங்க. இப்ப கோல்டு விலை குறையுது, லோனோட பணம் அதிகமா கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி ஒரு சில்லி ரீசனை சொல்லி இந்த ஸ்டாக்கு குறைச்சிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எப்பயிலிருந்தோ கோல்டு வந்து 3000த்துல இருக்கும் பொழுதே லோன் கொடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா? பட் இப்போ வந்து கோல்டு விலை குறையிறது, எல்டிவி வந்து கம்மியாயிடுமோன்ற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு மணப்புறத்தை ஏத்தவே மாட்றாங்க. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறினாலும் மணப்புறம் ரூ. 300 இருந்து கீழே இறங்குனது. அதாவது இப்போதைக்கு ரூ. 250 ப்ளே பண்ணுது. ரூ. 300லேருந்து ஆல்மோஸ்ட் 20% கீழே இறங்குனது. இப்ப கூட ஏற மாட்டேங்குது. மணப்புறம் மேல போகலன்னா நீ ஏன்பா வருத்தப்படுறன்னு கேக்குறீங்களா? அடிபட்டவன தானே வலி தெரியும். இங்க பாருங்க 5000 குவான்டிட்டி வாங்கி ரூ. 1,40,000 லாஸு. ரூ. 2,500 குவான்டிட்டி இங்க ஹோல்ட் பண்ணியிருக்கேன். அதுல ஒரு ரூ. 37,000 லாஸு. இங்க ஒரு 1000 குவான்டிட்டி, இங்க ஒரு 1000 குவான்டிட்டி. மொத்தமா பார்த்தீங்கன்னா 9,500 குவான்டிட்டிய வச்சிருக்கேன். ஆவரேஜ் பிரைஸா பார்த்தா கூட ரூ. 265 இருக்கும். ஒரு ரூ. 300 போய் தொட்டுச்சுன்னா ரூ. 35 ஒரு குவான்டிட்டிக்கு இன்ட்டு 9,500 போட்டா ஒரு 3,32,000 ப்ராஃபிட்டா கிடைக்கும் நண்பர்களே. இதுக்காக தான் வெயிட் பண்ணியிருக்கேன். யாராவது ஏதாவது ஒரு மந்திரகாளிய போட்டு இந்த மணப்புறத்தை ரூ. 300 வரைக்கும் ஏத்தி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடிபி பேங்கோட மைண்ட் வாய்ஸ் இப்ப என்ன தெரியுமா? அட பாவிகளா, மார்க்கெட்டே மொத்தமாவே மேல இருக்கு, மேல ஏறுது. இன்னைக்காவது ஒரு நாள் என்ன ஒரு 2, 3% மேல ஏத்தி விடுங்களாண்டான்னு அப்படின்னு மனசுக்குள்ள கதறது எனக்கு கேக்குது நண்பர்களே. பட் ஏதாவது நியூஸ் ட்ரிகர் ஆனதால மேல ஏறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லையே. ஸோ இந்த மாதிரி லோ மொமெண்டம் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரேலில கூட மேல போறதுக்கு வாய்ப்பே இல்லன்னு இந்த ஐடிபி பேங்க்ல ஒரு உதாரணம் நண்பர்களே. நம்ம HDFC பேங்கோட சேர்மன் ஐயா சக்கரபூர்த்தி ரெசிக்னேஷன் பண்ணிட்டு போனாலும் போனாரு. அதை விட முக்கியமான விஷயம் எத்திக்ஸ் பேஸ்ட் ரெசிக்னேஷன் ஒரு குண்டை போட்டு போனாரு. இது இந்த ஸ்டாக்குக்கு ரெட் ஃபிளாக் ஆயிடுமோன்னு எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க. ஆனா மார்க்கெட் என்ன சொல்லிச்சு தெரியுமா? அந்த நியூஸ் எல்லாம் டைஜஸ்ட் பண்ணி தூக்கி போட்டோம்பான்னு சொல்லிடுச்சு. இன்னைக்கு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக்கு 3% கிட்டத்தட்ட மேல போயிருந்தது. முக்கியமான விஷயம் எஃப்ஐஐ மேபி இந்த பேங்க்குள்ள என்ட்ரி ஆவாங்களோன்ற ஒரு நியூஸ் கூட இருந்தது. அதை விட முக்கியமான விஷயம் ஆர்பிஐ ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. அசெட் குவாலிட்டியில் எந்த ஷாக்கும் இல்லை, மேனேஜ்மெண்ட்லேயும் எந்த இஷ்யூ இல்லை. இப்படி பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது ஒரு ஃப்ரெஷ் நெகட்டிவ் நியூஸ் வந்து எதுவுமே கிடையாதுன்றதால மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்கை மேலே தூக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஹெவி வெயிட் ஸ்டாக் நண்பர்களே மறந்துடாதீங்க. HDFC பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ஆப்பர்ச்சுனிட்டி 720ல இருந்து கிட்டத்தட்ட 800 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்லாம் ஒரு பையிங் ரேஞ்சில் தான் இருக்குன்னு எல்லாரும் நம்புறாங்க நண்பர்களே. ஆனா நான் செபி ரிஜிஸ்டர் கிடையாது. இதை பத்தி நான் எதுவும் சொல்லலை. நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு எந்த பிரைஸ்ல வாங்கணும் முடிவு பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீஷோ கம்பெனி பாத்தீங்கன்னா இன்னைக்கு 6% அப்பு. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு
வாணின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ ஆப் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது நீங்க வாய்ஸ் சர்ச் மூலியமாவே பாத்தீங்கன்னா பொருளை ஆர்டர் பண்ணிக்கலாம். அதாவது மக்கள் வந்து டைப் பண்ணி ஆர்டர் பண்றதுக்கு சோம்பேறித்தனமா இருக்காங்களாம். அதனால இந்த ஏஐ வாய்ஸ் டூலை வச்சிருக்காங்க. உலகம் எங்க போகுதுன்னு தெரியல. ஒரு சிம்பிள் ஷாப்பிங் ஆப்பா இருந்தது ஏஐ டிரைவன் பிளாட்ஃபார்மா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. அதுக்கான முயற்சி தான் இப்ப மீஷோ எடுத்திருக்க இந்த வாணி லான்ச். இதனால ஃபியூச்சர் growth எக்ஸ்பெக்டேஷன் அதிகரிக்குமோன்றதால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 6% அப்பு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. லெஃப்ட்ல இண்டிகேட்டரை போட்டு ரைட்ல போற மாதிரி நீங்க எல்லாரும் ஒரு பக்கம் போறேன், நான் வேற பக்கம் போவேன்னு சொல்லுது இந்த கோல் இண்டியா. அதாவது இன்னைக்கு மார்க்கெட்டே பாத்தீங்கன்னா மேல இருக்கும்பொழுது இந்த கோல் இண்டியா ஆல்மோஸ்ட் 2.9%, 3% சொல்லலாம் நெகட்டிவ் ஆயிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா ஆயில் டென்ஷன் கம்மியா இருக்கிறதால தான். இந்த மாதிரி ஆயில் டென்ஷன் கம்மியானா இந்த ரெனவபிள் எனர்ஜி மிக்ஸ் ஸ்டாக்கான கோல் எனர்ஜிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இடினே சொல்லலாம். கோல் மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் எனர்ஜி ஸ்டாக்குக்கு இந்த நியூஸ் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் தான். அது மட்டும் இல்ல, இந்த டிவிடெண்ட் பிளேலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொதுவாவே ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டைடு வேல தான் இருக்கும். அதனால தான் இந்த ஸ்டாக்குக்கு யாரும் இன்வெஸ்டர்ஸே வரல. இன்னும் குறிப்பா சொல்ல போனா செக்டர் ரொட்டேஷன் இதுதான் நீங்க முக்கியமா புரிஞ்சுக்கணும். கோல்ல இருந்து, அதாவது கோல் மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து இன்வெஸ்டர்ஸ் வெளியேறது இது தெளிவா காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி 50 தன்னோட கருணை கையில இந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீட்டுமான்னு பார்ப்போம். அப்படியே நீட்டுது கொஞ்சம் லாங்கா நீட்டி ஒரு 27,000 வரைக்கும் போச்சுன்னா என் போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் கொஞ்சம் ரெக்கவரி ஆக வாய்ப்பு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சேதுராமன். நன்றி, வணக்கம்.